காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் சில பேர் காலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். தேவனுக்காக நாம என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை இன்றைக்கு உங்களிடத்தில் வைக்கிறார். எனக்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்காக நீங்க இவ்வளவு கேட்குறீங்களே, எனக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு தேவன் நம்மிடத்துல கேட்டா நம்ம என்ன செய்வோம்? பிரியமானவர்களே, எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கின்றேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். பாருங்க, இன்னைக்கு காலத்தை நாம எப்படி போக்குறோம்னா, ஒன்று தூங்கியே கழிப்பாங்க, ஒரு சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. சில பேர் பார்த்தா அப்படியே இந்த மொபைல்லையே அவங்க தலைகுனிவு எண்ணிக்கையே ஏற்பட்டாச்சு. அவங்க இப்படியே குனிஞ்சிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலில் என்ன தான் இருக்கோ தெரியல. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குற மாதிரி மொபைல் அப்பப்போ திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் சில பேர் காலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை இன்றைக்கு உங்களிடத்தில் வைக்கிறார். எனக்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்காக நீங்க இவ்வளவு கேட்குறீங்களே, எனக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு தேவன் நம்மிடத்துல கேட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்ல. எனக்கு பாட தெரியாதுங்க, எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ண தெரியாது, எனக்கு பேச தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு வாசிக்க தெரியும். ஆண்டவருக்காக சில இடத்திலே உங்கள் சாட்சிகளை கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ததை குறித்து சாட்சிகளாய் சொல்ல முடியும். இப்படி சொல்ல சொல்ல கர்த்தரிடத்திலே மக்களை நாம் திசை திருப்ப முடியும். பிரியமானவர்களே, திசையற்றவர்களாய் சுற்றி திரிகின்ற இந்த உலகத்திலே, பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. அதனால அவங்க என்ன செய்யணும்னு, கடவுளுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன செய்யணும்னே தெரியல. ஒரு நாள் சர்ச்சுக்கு போய் ஜெபித்து விட்டு அந்த பாஸ்டர் இடத்துல அவர் கேட்டாங்க, எனக்கு ஒரு பிரெஞ்சு பைபிள் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க பிரெஞ்சு தேசத்தில் இருந்தபடினால அந்த பாஸ்டர் சொன்னாராம், அம்மா உங்களுக்கு கண்டு தெரியாதே, நான் என்ன எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க? எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா, யோவான் 3:16 மாத்திரம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க ஐயா அந்த பைபிளில் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பைபிளில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்ததுமே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, போய் உட்கார்ந்து கொள்வாங்களாம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த போக்குவரத்து நிறைந்த இடத்துல உட்கார்ந்து, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்கும் போது இந்த வசனத்தை மாத்திரம் அந்த ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதை மாத்திரம் எனக்கு கொஞ்சம் படித்து காட்டுங்களேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ படித்து காட்டினதுமே அவங்க அதை குறித்து விவரிப்பாங்களாம். விவரித்த பிறகு இப்படியே காலங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த அம்மாவும் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் அந்த அம்மாவினாலே, அந்த வார்த்தையினாலே, இந்த முயற்சியினாலே தொடப்பட்டவர்கள் 24 பாஸ்டர்ஸ் எழும்பினாங்களாம். பிரியமானவர்களே, அந்த அம்மாவோட ஃபியூனரல்ல 24 பாஸ்டர்ஸ் அந்த அம்மாவுடைய இடத்திலே சாட்சியாய் நின்றார்களாம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். வயோதிபர், கண்ணு தெரியாதவங்க கர்த்தருக்காய் பணி செய்யும் போது நாம ஏன் செய்யக்கூடாது? முடிந்தவரை கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க. நாம மதம் மாற்றுகிற கூட்டம் அல்ல, மனம் மாற்றுகின்ற கூட்டமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ பேர் கர்த்தாவே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் காலம் பொல்லாத காலங்களிலே ஆண்டவரை சீரழித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு உம்முடைய அன்பை தெரிவிக்க நீர் வணைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.